4 நிமிட நற்செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மறுபடியுமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய ஒரு அனந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், அவருடைய ஞானம் அனந்த ஞானம். தட் இஸ் ஹிஸ் விஸ்டம் இஸ் சாவரின் விஸ்டம். நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஒரே ஒரு ஞானம், ஒரு நபர் சிக்கலில் இருக்கிற ஒரு நபர், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நபர், வியாதியோடு இருக்கிற ஒரு நபர், குழந்தை இல்லாமல், இப்படி எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் அருள்கிற ஒரே தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. வேதம் முழுதும் தேடி வாசிங்களேன். நார்மல் முறையில் எந்த ஒரு சிறையிருப்பையும் தேவன் திருப்பவில்லை. அவர் சூப்பர் நேச்சுரலாக, அதாவது மிராக்குலஸாக, அதாவது அற்புதமாகவே சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். அதே போல் பாருங்கள், மனிதர்களுடைய மனதை மாற்றுவதற்கும் தேவன் அப்படிப்பட்ட வழியை தான் யூஸ் பண்ணுறாரு. பாருங்களேன், யாரை நீங்கள் கவனிக்க விரும்புகிறீங்க? பேதுருவை பார்க்கணுமா? அவன் மீன் பிடிச்சிட்ருக்கான் ஜாலியாக, ஒழுங்கினமா நிர்வாணமானு. அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தவும் ஒரே மணி நேரத்தில் என்ன செய்யணும்? அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். எப்பா, நான் உனக்கு பெரிய பிளான் வச்சுருக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சும்மா கூப்பிட்டா யாருங்க வருவார்? எனவே அவர் ஞானத்தை பயன்படுத்துகிறாரு. என்ன செய்கிறாரு? அவன் வாழ்க்கையில் பிடிச்ச மீன், இப்படி நான் யோசிக்கிறேன், 10 வருஷமாக மீன்பிடி தொழிலில் இருந்தான்னு வைங்களேன். 10 வருஷம் பிடிச்ச மீனையும் ஒரே நாளில் 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக கொடுத்துட்டார். அதில் எழுதியிருக்குது பாருங்கள், வலை கிழியத்தக்கதாக, மிகவும் திரளாக, அப்புறம் என்னது, பிரமிக்கத்தக்கதாக, அதிர்ச்சியூட்டுகிற முறையில் அவனால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரே நாளில் மீனை கொடுத்து, ஐயா சாமி நான் என்ன செய்யணும்? பேதுரு தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு மனிதர்களை பிடிக்கிற அந்த மிகப்பெரிய வேலையை வச்சுருக்கிறேன், அதற்காக தான் மீன் பிடிக்கிற வேலையில் உனக்கு இவ்வளோ நாளும் ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்கிறார். கரெக்டாக? அப்போது ஒருவருடைய மனதை மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி அதிர்ச்சியான வழி. எதற்கெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள். இல்லை, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? அதிர்ச்சி வைத்தியம். பிரமிச்சிட்டான் யார்? பேதுருவும் அவனுடைய குழுவினரும். ஆகினால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னவுடனே சரிசார்னு வந்துட்டாங்க. அதே போல் அருமையான தேவர்களே, இதை போல நீங்கள் உங்கள் ஊழியத்திற்கு ஆட்களை சேர்க்க முடிகிறதா? பேதுருவுக்கு மாத்திரமல்ல, பலருக்கு அப்படி தான் செஞ்சார் பாருங்க. இந்த நாளில் மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வழியை நாம் பின்பற்றும்படியாக He is our complete model. இதை விட சிறந்த மாடலே கிடையாது. ரைட்? நீங்களும் இந்த வழிக்கு வாருங்க. அற்புத அதிர்ச்சி வைத்தியம் செய்து ஜனங்களுடைய மனதை மாற்றி, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரே தேவன், இந்த தேவனை இவருக்கு நீ ஊழியம் செய்ய உன்னை ஒப்பு கொடுக்க நீங்கள் அழைக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட அதிர்ச்சி வைத்தியம் செய்து அவர்களை ஊழியத்திற்கு அழைக்கலாமா இல்லையா? அவர்கள் அப்புறம் பின்வாங்கி போக மாட்டாங்க. ஏன்னா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். எப்பா, இப்படி ஒரு பயங்கரமான அற்புதம் செஞ்சாருப்பா, இவர் பயங்கரவாதி, பயங்கரமான அற்புதம் செய்கிறவர், நான் என்ன தொல்லை வந்தாலும் நான் இந்த சூழ்நிலையில் இருந்து நான் பின்வாங்கக்கூடாது என்று ஊழியர்கள், இளம் ஊழியர்கள் முடிவு செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய வழியை பின்பற்றுவீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.